الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الأكل مما يلي ووعظه وتأديبه من يسيء أكله. وعن عمر بن أبي سلمة رضي الله عنه قال: كنت غلاما في حجر رسول الله صلى الله عليه وسلم وكانت يدي تطيش في الصحفة، فقال لي رسول الله صلى الله عليه وسلم: يا غلام سم الله تعالى وكل بيمينك وكل مما يليك. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 104வது பாடம். தன் அருகில் உள்ள அவர் ஒரு பகுதியிலிருந்து சாப்பிடுதல் மற்றும் ஒழுங்கீனமாக சாப்பிடுபவருக்கு உபதேசம் செய்தல். இப்போ நமக்கிடையே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒழுங்குக்கு மாறாக உண்ணக்கூடிய உணவுடைய ஒழுக்கங்கள் தெரியாமல் அல்லது அவர்களுக்கு அதை மறந்து அவர்கள் சாப்பிடுகின்றார் என்றால் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். அதில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், உமர் இப்னு சலமா ரலியல்லாஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்து வரும் சிறுவனாக இருந்தேன். ஒரு தடவை உணவு தட்டில் என் கை அங்கும் இங்கும் என அலைந்து கொண்டிருந்தது. அப்போது என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறுவரே, பிஸ்மில்லா கூறுவீராக, உமது வலது கையால் சாப்பிடுவீராக, உணவு தட்டில் உமக்கு அருகில் உள்ளவற்றிலிருந்து சாப்பிடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸில் உமர் இப்னு சலமா ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருந்தார். அபூ சலமா ரலியல்லாஹுடைய மகனார். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக ஆனார்கள், உம்முல் முஃமினீனாக ஆனாங்க. அவங்களுடைய மகனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையில் வளர்ந்தவராக இருந்தார். அவர் உட்கார்ந்து சாப்பிட்டு கொள்ளும் பொழுது அவருடைய கை இங்கங்கு செல்லும் பொழுது, சஹன்ல ஒன்றாக சேர்த்து சாப்பிடும் பொழுது அவர் ஒழுக்கத்திற்கு மாறாக செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவன் தான் என்று என்ன செய்யல, விடல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த சிறுவனுக்கும் என்ன கற்றுத்தந்தாங்க. நீங்க என்ன செய்யுங்க, 3 அதபுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. ஒன்று பிஸ்மில்லா சொல்வது, இன்னொன்று வலது கரத்தில் சாப்பிடுவது, மூன்றாவது உன்னுடைய பக்கத்தில் இருப்பது அல்லது உன்னுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ சாப்பிடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்கை கற்றுத்தந்தார்கள். இப்போ இந்த பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவன் தானே, சின்ன பையன் தானே என்று விடல. சிறு வயதில் நாம் என்ன கற்றுக் கொடுக்கின்றோமோ, என்ன கற்றுக்கொள்கின்றோமோ அது நமக்கு பெரியான பிறகும் பெரிய வயதான பிறகும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருக்கும். ஆக இந்த விஷயம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாம் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கும் பொழுது, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, சுன்னாவை விரும்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு கவலை உணவு இடது கையில் சாப்பிட்டாலும், லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்க சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டும், வலது கரத்தில் நீங்க சாப்பிடுங்க. குடித்தாலும் சரி, அவரும் வலது கரத்தில் நீங்க தண்ணீரை குடிங்க, ரைட் ஹேண்ட்ல தண்ணீரை குடிங்க என்று நம்ம நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இதற்கு மாறாக செய்யக்கூடியவர் யார்? ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தன்னுடைய திருமறையில தன்னுடைய ஹதீஸ்ல தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில், நீங்கள் வலது கரத்தில் சாப்பிடுங்கள், இடது கரத்தில் சாப்பிடாதீர்கள். ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான யாக்குலு பிஷ்ஷிமால், ஏனென்றால் ஷைத்தான் இடது கரத்தை கொண்டு, லெஃப்ட் ஹேண்டை கொண்டு அவன் சாப்பிடுகின்றான். இப்போ இங்கு நமக்கிடையே இரண்டு வழிமுறையும் இரண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, இன்னொன்று ஷைத்தானுடைய வழிமுறை. இப்போ நாம எந்த வழிமுறையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவு எடுக்கணும். நம்முடைய ஒவ்வொரு உணவிலும் சரி, இங்க வீட்டில் இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், நாம விருந்துக்கு செல்லக்கூடியவர்களாக எங்கிருந்தாலும் நாம செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை நான் பின்பற்றுகின்றேன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்ம செய்யணும்.
ஏன்னா இது கடமை அன்புக்குரியவர்களே. வலது கரத்தில் சாப்பிடுவது கடமை, இடது கையில் சாப்பிடுவது ஹராம். இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவது ஹராம். எப்படி உஸ்தாத் ஹராம் என்று சொல்றீங்க? அடுத்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு நபர் ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் இடது கரத்தை கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வலது கரையில சாப்பிடுங்க என்று சொல்லும் பொழுது, இல்லை என்னால முடியாது என்று அந்த மனிதன் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சரி அப்படியே ஆகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சொல்லிவிட்டு பிறகு என்ன சொன்னாங்க? இவன் வலது கையில் சாப்பிடாத காரணம் என்ன? பெருமையின் காரணமாக தான் வலது கையில் சாப்பிடவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அதற்குரிய காரணத்தையும் தெளிவுபடுத்தினார்கள். என்ன? அவனால் சாப்பிட முடியும், அவருடைய கை சரியாக தான் இருந்தது. ஆனால் பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, கிபரின் காரணமாக என்ன செய்யலவன் வலது கையில் சாப்பிடவில்லை, இடது கையில் சாப்பிடக்கூடியவனாக இருந்தான். அப்போ இடது கையில் சாப்பிடக்கூடியவனுடைய நிலை என்ன? ஒரு பெருமை தான். நம்ம கூட பார்க்கிறோம் வெஸ்டர்ன் கல்ச்சர், அந்நிய கலாச்சாரத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவதும், லெஃப்ட் ஹேண்ட்ல குடிப்பதும், லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லா விஷயங்கள் செய்வது என்று பெரிய ஒரு ட்ரெண்டாக இருக்கு. அதுதான் இங்கு பெருமையுடைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப பாருங்க, அதே போலதான் அவனுடைய கை செயலடைந்து முடிஞ்சிருச்சு, பேரலைஸ் ஆயிடுச்சு. அவனால தூக்கி சாப்பிடக்கூடிய கரத்தை, ரைட் ஹேண்டை தூக்கி சாப்பிட முடியாத நிலையாக அவன் ஆகிவிட்டான். ஏன்னா அவன் என்னால சாப்பிட முடியாது என்று சொல்லும் பொழுது, சரி அப்படியே ஆகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவனுக்கு இந்த விஷயத்தை மிக கடுமையாக ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இப்போ இதுல என்ன தெரிய வருகின்றது? வலது கையில் சாப்பிடுவது கடமை, இடது கையில் சாப்பிடக்கூடியவன் ஹராமான விஷயம் செய்கின்றான். ஒரு சாபத்திற்கு ஒரு விளைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது என்ன? அது கண்டிப்பாக அது கடமையான ஒரு விஷயத்தை விடுவதனால்தான் அது ஏற்படும். இந்த விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போல நம்முடைய கடைசியான ஒரு விஷயமும், நாம ஒரு அமர்வில் உட்கார்ந்து ஒரே தட்டில் அல்லது ஒரே இடத்தில் நம் சுஃப்ராவில் சாப்பிடும் பொழுதும் அங்கேயும் நம்முடைய அதப் என்ன இருக்க வேண்டும்? ஒவ்வொரு பொருட்கள் நாம எண்ணிக்கை கொண்டு சாப்பிடக்கூடிய பேரித்த பழம், மற்ற பொருட்கள், இதை போன்ற பொருட்கள் நாம சாப்பிடும் பொழுது அதை நாம் ஒவ்வொன்றாக நாம் எடுத்து சாப்பிட வேண்டும். 2, 3 என்று நாம் என்ன செய்யக்கூடாது? நாம அள்ளி நாம வாயில் போடக்கூடாது. அப்துல்லா பின் ஜுபைர் நாம் ஜபலத் இப்னு சுஹைம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நமக்கு மிக பஞ்சம் ஏற்பட்டது, ரொம்ப சிரமமாக இருந்தது. மேலும் அந்த நேரத்தில் நமக்கு யாரோ ஒருத்தர் பேரித்த பழத்தை கொடுத்தார்கள். அப்ப நாம உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்கள் முன்னால் கடக்கின்றார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு முன்னால் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடனே என்ன சொல்கின்றார்கள்? 2 பேரித்த பழமாக சாப்பிடாதீர்கள், ஒவ்வொன்றாக சாப்பிடுங்க என்று சொல்லி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்தார்கள். 2 நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்தார்கள். ஆம், அனுமதி பெற்றுவிட்டால், அனுமதி கேட்டுவிட்டால் என்ன செய்யலாம்? 2 விஷயத்தை சாப்பிடலாம். எண்ணிக்கை திராட்சையாக இருக்கும், பிஸ்கெட்டாக இருக்கும், அல்லது இத மாதிரி பொருட்கள் சேர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த விஷயத்தை நாம அனுமதி கேட்டுவிட்டு நாம செய்யலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு நபர் என்ன 2, 3 சாப்பிடும் பொழுது மற்றவருடைய உரிமையை அவர் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுவும் என்ன? ஒரு அதபு, ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதபுகளும், ஒழுக்கங்கள் பார்ப்பதற்கு இது சின்னதுதானே என்று நாம் நினைப்போம், சிறிய விஷயம் தானே, இதுல என்ன ஆயிட போகுது என்று. ஆனால் சுப்ஹானல்லாஹ், சில நேரத்தில் நாம் நம்முடைய அந்த அறியாமை காரணத்தினால பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆகிறோம். நாமே நம்முடைய எதிரிக்கு உணவு ஊட்டி எனக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் நாம. ஏன்னா ஷைத்தானை நம்ம இடது கரத்தில் சாப்பிடுவது என்ன? ஷைத்தான் சாப்பிடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறியிருக்கின்றார். அப்போ அவன் சாப்பிட்டு என்ன செய்யறான்? அவன் நம்மை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் தான் தூண்டுகின்றான். அவன் நமக்கு அந்த ஊசலாட்டை ஏற்படுத்துகின்றான், வஸ்வசாவை ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய நிலை ஏற்படுவது என்றால் இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு நிலை என்னவாக இருக்கும்? ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்க. நாமும் இந்த விஷயத்துல
மிக கவனமாக இருக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. அலட்சியம் ஏற்படுதுன்னா சுன்னத்து தானே. இதுதான் ஒரு பிரச்சனை நம்முடைய சமுதாயத்துல. அல்லாஹ் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள், ஹதீஸில் வரக்கூடிய கட்டளைகள் எல்லாம் சுன்னத்து தானே உஸ்தாத், சுன்னத்து தானே ஹசரத் என்று சொல்றோம். சுன்னத்திலும் எத்தனையோ கடமைகள் உள்ளன, சுன்னத்திலும் எத்தனை ஹராம் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு. ஆனா என்ன செய்வது கிடையாது. சுன்னத்து தானே என்ற ஒரு அலட்சியமாக செய்வதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை இழக்கின்றோம். நிறைய பாவங்களில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. மன உளைச்சலுக்கு தள்ளக்கூடியவர்களாக ஆகின்றோம். எல்லா விஷயம் இருந்து கூட ஏதோ ஒரு விஷயத்தை பறி கொடுத்தது போல நாம ஏன் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது. ஏதோ ஒரு நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை நாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்துவதோ அல்லது கொஞ்சம் அதுல சோர்வு தன்மை, சோம்பேறித்தன்மை காணக்கூடிய நிலை ஏற்படுவதனாலதான் இருக்கும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து விஷயம் இது நம்முடைய உலகத்திற்கும் மறுமைக்கும் இரண்டுக்கும் என்ன ஹைரும் நல்லனை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.